ஷேவ் கட்டிங். என்னடா இப்படிலாம் நிற்கிறேன் அப்படின்னு வந்து பார்க்காதீங்க. அடுத்த டாஸ்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேவ் பண்ணி விடணும். ஆனால் இன்னைக்கு எத்தனை கழுத்தெல்லாம் அறுக்க போறேன்னு தெரியல. ஊருக்குள்ள எத்தனை பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். அண்ணா என்கிட்ட ஷேவ் பண்ணிக்கணும். என்னங்க திடீர்னு ஷேவ் பண்ணிங்கன்னு சொல்றீங்க? அதை நீங்க வேற ஷேவ் பண்றீங்க. என்னதாங்க அது? மூஞ்சில கை வச்சா மூஞ்சி பல ஆயிடும். அப்படியா? ஆமா. நான் மூஞ்சியை சொன்னா உட்காருண்ணா. ஆமாண்ணா உட்காருண்ணா. ஆடு சிக்கிச்சு. தாயே கருவாரி முதல்வரையே நான் வந்து பண்றவா பாத்துக்கோ. என்னக்கா சானியா மௌரா? என்னக்கா திஷ்டி பண்ணி ஆகிட்டேன்னா? மீசையில் கை வச்சிடாத, ஷேப் மாறிடும். மீசையில் மட்டும் கை வச்சிடாத. ராம்குமார் அவர்களே, நான் இப்போ வந்து ஷேவ் பண்ண போறேன். ராம்குமார் நல்லா பண்ணுவீங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு வந்து பார்த்தல, எத்தனை பேர் வந்து ஷேவ் பண்ணி வாங்கி பாரு. எவ்வளோ சோகா வந்து சோமு. என்ன உன் பேர் வந்து வெறும் சோமு கிடையாது, சோகா சோமு. கொஞ்சம் சரி, அதான் ஓகே பண்ணுங்க. ஓகே 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 பண்ணிருக்கேன். கடைக்காரங்க கூட இந்த அளவுக்கு பண்ணிருக்க மாட்டாங்க. சூப்பரா பண்ணிருக்கேன். அப்ப கைவச அக்காட நிறைய தொழில் இருக்குல்ல, அக்கா வந்து ஒரு நல்ல தொழில் வச்சுக்கலாம்ல. தேங்க்யூ so much. கார்த்தி, அடுத்த ஆள் யாராவது பிடிச்சிங்களா? நம்ம கிட்ட ஒரு கும்பல் சிக்கினதும் சிக்கிச்சு, நம்ம அதை விடவே மாட்டோம். டேய் கார்த்தி வாடா. டேய் கார்த்தி வந்து உட்காந்துருக்கிறது. சாரிப்பா, கார்த்தியோட ஞாபகத்துல இருக்கிறதுனால கார்த்தின்னு வருது. ஸோ வந்து பார்த்தி தான் வந்து நம்ம பக்கத்துல வந்து உட்காந்துருக்குது. பார்த்தி, நான் ஷேவ் பண்ண போறேன். கடைசியாக ஒரு தடவை மூஞ்சியை பார்த்துக்கோ. முன்னாடி இந்த பார்த்தி இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க பார்த்தீங்கல்ல, சும்மா பல இந்த தம்பி உனக்கு பாரு, இனிமே பாரு, ஃபிகர் மட்டும் பாரு. ஓகேவா? தேங்க்யூ. வாங்கடா என்ன ஒரே அந்த பையன் நான் ஷேவ் பண்ணிட்டேன். அம்மளு குட்டி எந்திரிங்கடி பட்ட தாத்தா. வயசுனா தாத்தாவது 70 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. இப்படி காமி தாத்தா, இப்படி காமி. இப்படி இல்ல அங்கெல்லாம் பாட்டலாம் போட்டா அப்படி பாரு. என் பேரா? என் பேர் வந்து நந்தினி. நந்தினி நல்ல பேர் தானா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா? தாத்தா தான் சொல்றேன். என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்னை ஏத்துக்கோ தாத்தா. போயிட்டா? என்ன போயிட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 1000 ரூபாய் கொடுக்குறியா? என்னத்துக்கு? 1000 ரூபாய் நான் கொடுத்தா வீட்டுக்கு போவா? நான் கொடுக்குறேன். எனக்கு நீ யாருமே இல்ல தாத்தா, நீ மட்டும் தான் தாத்தா இருக்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தா? பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து
என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.